இவங்க கூக்குரல் எப்படி இருக்காங்கன்னா, தன்னுடைய வாயினால கூக்குரலிட்டு இயேசுவை மறுதலிக்கிறார்கள். இப்போ செயல்பாட்டு அளவுல நாம கிறிஸ்துவ எப்படி சொல்றோம், எப்படி நம்ம செயல்பாட்டு அளவுல வெளிப்படுத்துறோன்றத ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அங்க சத்தமிடுதல், இங்க செயல்படுதல். தேவன் இந்த உலகத்தின் பாதைக்கு நேரே நம்ம போக கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ கஷ்டப்பட்டு அங்க வருந்தி அவர்களை அழைக்கிறார், வருந்தி நம்மை அழைக்கிறார். ஆனா நம்ம செயல்பாட்டின் அளவுல கிறிஸ்துவை விட்டு இன்னும் தூரமா இருக்கிற நபர்களா தான் காணப்படுறோம். இங்க வருத்தப்படுறோம், இயேசுவனவரை அடிக்கிறாங்க, கொலை பண்றாங்க, அவங்க காரியங்களை செய்யறாங்கன்னு வருத்தப்படுறோம். ஆனா இன்றைய தினத்துல அநேக ஜனங்கள் செய்யக்கூடியதான காரியம் எல்லாம் அறிந்திருந்தும் தேவனை விட்டு தூரமாய் செயல்பாட்டு அளவில் கூக்குரல் நிலையில் தான் நாம் இங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க தேசம் எப்படி இருக்குது. போதை பொருளின் அடிமைத்தனத்தில் செயல்பாட்டு அளவில் தேவனை விட்டு தூரம் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஏன்னா கிறிஸ்துவை அறிந்தவர்களே மதுபானத்திற்கு அடிமையா இருக்கிற ஒரு சூழ்நிலை தான். அவங்க கூக்குரல் இட்டதற்கும் இங்க செயல்பாட்டு அளவில் நம்ம தள்ளி நிற்கிறதுக்கும் வித்தியாசமே இல்லை. அதிகமாய் இன்னும் மதுபானத்தை தாண்டி அடுத்து ஒரு மடி மேல போய் கஞ்சாவுக்கும் இன்னும் பல போதை சொல்ல முடியாத போதை வஸ்துகளுக்கும் அடிமையாகி செயல்பாட்டு அளவில் கூக்குரல்களால் தான் காணப்படுகிறோம். மீண்டும் கிறிஸ்துவை சிலுவையில் அறையிறால் தான் காணப்படுகிறோம். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், உங்களுக்கு கோவம் வந்தா கூட பரவாயில்ல. சாதாரண இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ்ல சினிமா பாட்டை வைக்கிறது கூட தவறுன்றத புரிந்து கொண்டு தவிர்க்க முடியாத ஒரு அவல நிலையில் தான் இன்றைய கிறிஸ்தவம் இருந்து கொண்டிருக்கிறது. அது பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, இன்னும் சின்னவங்களா இருந்தாலும் சரி. அப்ப எந்த அளவு நாம் இவர்களை விட கூக்குரலுகிறோம் என்பதை நாம் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க எப்படி இவங்க கூக்குரலிட்டு சிலுவையில் அறியும் என்று சொல்கிறார்களோ, அதற்கும் நம்முடைய செயல்பாட்டில் நாம் செய்கிற காரியத்திற்கும் சற்றும் வித்தியாசம் இல்லாத ஒரு நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். செயல்பாட்டு அளவில் நாம் எப்படி இருக்கிறோன்றதை இந்த நாளில் சிந்திச்சு பார்க்கணும். இன்னும் சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். ஒரு சின்ன சின்ன கோபங்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், இதுல எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுத்து நம்ம போறோம். இன்னமும் அதே கோபம், இன்னும் அதே பொறாமை, அதே எரிச்சல். ஆனா வாரம் சர்ச்சு, மாசமானா நம்ம ஆராதனை, அது மாத்திரம் இல்ல ஈஸ்டர், குட் ஃப்ரைடே எல்லாம் சிறப்பாக பண்ணிடும். ஆனா வாழ்க்கையில எந்த விதமான காரியத்திலையும் மாற்றம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியத்தை பார்க்க முடிகிறது. நான் என்னையும் சேர்த்து தான் இந்த இடத்துல யோசிச்சு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பாரத்தோடு கூட தேவன் நினைத்த காரியத்தை இங்க வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். பாருங்க, தேவன் எந்த அளவா இந்த காரியங்கள் நிமித்தம் அவர் வேதனைப்பட்டார். அப்போ எப்படி ஆண்டவர் அந்த சிலுவையின் பாடுகள் குறித்து அவர் வேதனைப்பட்டாரோ, அதே வேதனையை அவர் இன்றும் நமக்காக பரிதபித்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவராக தான் நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அதை ஒரு விஷயம் நம் உள்ளத்தில் எண்ணி பார்க்கணும். வசனம் சொல்லுது, அவர் பிதாவின் சமூகத்துல வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவுதான் கண்ணீர் விட்டாலும், எவ்வளவுதான் காரியங்களை சொன்னாலும், வேதத்துல இருந்து எடுத்து படிச்சாலும் இன்னமும் மாற்றப்படாத ஒரு நிலையில இன்றைய கிறிஸ்தவம் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய சூழ்நிலை இன்னமும் மாற்றப்படாத நிலையில தான் இருக்குது. வசனம் சொல்லுது, இது இப்ப இருக்கிற காலம், இன்னும் மோசமான காலம் வரப்போதான். ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒருத்தரும் சொன்னா கூட எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நேராக போகும். அது நம்ம வேற சொன்னா கூட புரியாது. எவ்வளவுதான் இப்போ நம்ம அருமையான அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா ஒரு விஷயத்தை ஒரு தடவை பேசும்போது சொல்றாங்க. அவங்க நார்த் இந்தியாவில் ஊழியம் செய்றவங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம், நான் ஆதாம் ஏவாளுடைய கதையை சொல்லி புரிய வைப்பதற்கு எனக்கு பல வருடங்கள் ஆனதுன்றார். அந்த அளவுக்கு கிரியை செய்ய முடியாத அளவுக்கு இருதயம் கடினப்பட்டு போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் தேசமும் சமூகமும் இருக்குது. அதே நிலைக்கு இங்க கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா அந்த நிலைக்கு தான் போய்கொண்டிருக்குது. வாலிப பிள்ளையோட வாழ்க்கையில மாற்றம் இல்ல, டீன்ஸ் பிள்ளையோட வாழ்க்கையில மாற்றம் இல்ல, சமுதாயத்துல மாற்றம் இல்ல. எல்லாரும் மறுபடி கிறிஸ்துவை சிலுவையில் அறையக்கூடிய நிலையில தான் மனிதனுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்குது. நம்ம இந்த நாள்ல இந்த காரியத்தை சிந்திக்கிற நாம, குறிப்பாய் பிலாத்துவின் இடத்துல கொண்டு போய் நிறுத்திய இயேசுவானவரை அவர்கள் சத்தமிட்டு கூக்குரலிட்டு கத்தி அறைய சொன்னாங்க. இன்னைக்கு செயல்பாட்டு அளவுல நாம எப்படி இருக்கிறோன்றதை சிந்திச்சு பார்க்கும்படி உங்களை நான் தாழ்மையோடு கூட நான் இந்த நாள்ல நான் கேட்கிறேன். தேவன் மனதுருக்கமுள்ள ஆண்டவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன்.
பிலாத்தினிடத்தில் இத்தனை காரியங்கள்